என் தங்கப்பிள்ளையே, சாதாரணமாக நினைத்து என்னை கடந்து விடாதே. ஏனென்றால் உனக்கான உதவியோடு நாளைய தினம் 3 பேர் உன்னை தேடி வரப்போகிறார்கள். இவர்கள் யாரென்று நான் சொல்ல நினைக்கும் இந்த நேரம் இவர்களை பற்றி தெரியாமல் நீ சென்று விடாதே. என் குழந்தையே, உனக்காக வரக்கூடியவர்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கக்கூடியவர்கள். மனம் நிறைந்து இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று நீ வேண்டி நின்றாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நாளைய தினம் உன்னை தேடி வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை, எக்காரணம் கொண்டும் அதை நீ விட்டுவிடக்கூடாதல்லவா? சில சந்தர்ப்பங்களும் சில சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற அத்தனையும் என் பிள்ளை, கவனமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காக இந்த வராகி இன்று உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ அதனை தொலைத்து விடாதே. உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை காண்பிக்கும் என்று அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் சொல்லி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்ன வேண்டும் என்றாலும், ஏது வேண்டும் என்றாலும், எந்த இடத்தில் நீ நின்றாலும் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய சில விஷயங்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும். இல்லை என்றால் இந்த விஷயங்கள் நிரந்தரமாகவே உன்னை விட்டு சென்றுவிடும். அதனால் கிடைக்காத விஷயத்திற்காக கலங்கிக் கொண்டிருப்பதும், கிடைத்த விஷயத்தை இதுவா என்று உதறி தள்ளுவதும் ஒருபோதும் இருக்கக்கூடாது. என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு விஷயத்தை தந்திடுகிறதும் அந்த விஷயத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருவரினுடைய பொறுப்பல்லவா? அதுபோலத்தான் இந்த நேரம் இனி உனக்கு என்ன தரும், ஏது தரும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொண்டாயானால் அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உன்னால் மாற்றிட முடியும் என்பதனை நீ நம்பு. சுற்றி இருந்து சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு எதிராக திருப்பிய மனிதர்கள் இன்னமும் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சுற்றி இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்திட்ட இந்த மனிதர்கள் இன்னமும் உன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, எதையெல்லாமோ நினைத்து நீ இனிமேலும் வருந்திவிட வேண்டிய அவசியம் இல்லை. எதையெல்லாமோ யோசித்து இனியும் எந்த ஒரு உண்மைகளையும் தொலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்த துடிக்கிறார்கள் அல்லவா? மற்றவர்களுக்கு முன்னிலையில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் இவர்கள் கேலி கூத்தாக நினைக்கிறார்கள் அல்லவா? அப்படியானால் இவர்களுக்கெல்லாம் ஒரு பதில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கிடைக்கத்தான் வேண்டும். எதையோ நினைத்து எதையோ யோசித்து இனி என்ன நடந்தாலும் சரி என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் தொலைத்தது எல்லாமும் போதும். இதற்கான நேரமும் இதற்கான சூழ்நிலைகளும் உன்னை தேடி வரக்கூடிய காலம். நீ எந்த இடத்தில் எதை விட்டு விட்டாலும் அந்த இடத்தில் நின்று அதை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. சரியானபடி உனக்கு நான் அறிவுரைகளை கொடுப்பதனால் என் பிள்ளை எல்லா சூழ்நிலையிலும் உன்னை நீ காப்பாற்றிக் கொள்கின்றாய். வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இவர்களை நான் உன் வாழ்க்கையில் இதற்கு மேலும் விட்டு விடுவேனா என்ன? நிச்சயமாக என் குழந்தை, ஒரு பொழுதும் இதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். இனி உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு நான் தெரியப்படுத்துவேன். இந்த சூழ்நிலைகள் மாறும் நேரம் இவை அத்தனையிலும் உனக்கு மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். இவை அத்தனையிலும் உனக்கான திருப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். இனிமேலும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமான பலனை நீ பெற்றிடத்தான் வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான மாற்றங்களை நீ நம்பிக்கையோடு பெறத்தான் வேண்டும். எந்த இடத்தில் நம்மை வேதனைப்படுத்தி இருந்தாலும், எந்த இடத்தில் நம்மை சோதனைப்படுத்தி இருந்தாலும்
அந்த இடத்தில் நின்று வென்று காட்டுவதுதான் ஒவ்வொருவருக்குமான தனிச்சிறப்பல்லவா? அப்படித்தான் என் பிள்ளை நீயும் இந்த வாழ்க்கையில் வென்று காட்டப் போகின்றாய். அதற்காகத்தான் உனக்கு உதவிகளை செய்திட நான் சொல்கின்ற இந்த 3 பேரும் நாளைய தினம் உன் இல்லத்திற்கு வருகிறார்கள். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா தினமும் சொல்கின்றாய் யாரோ வருகிறார்கள் என்று, ஆனால் யாரையும் நான் பார்க்கவில்லை என்று நீ சொல்வாயானால் உனக்கு நான் ஒன்றைத்தான் சொல்ல முடியும். என்ன தெரியுமா? உனக்கு நான் சொல்கின்ற ஒவ்வொருவரும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய காலம் வரும். அப்படி வரும் பொழுது அவை எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை உனக்கு நிச்சயமாக எடுத்து தரும். இந்த நொடி, இந்த நேரம் வேண்டுமானால் இது உனக்கு புரியாமல் போகலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை இவையெல்லாம் நடத்தும். உன்னாலேயே உணர முடியாத அளவிற்கு ஒவ்வொரு முயற்சிகளும் மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு நடக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் நீ கண் சிமிட்டும் நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்குரிய எல்லா உண்மைகளையும் தந்துவிடும். அப்படி இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய ஒரு வெற்றி, அப்படி இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய உண்மை என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை தரும் பொழுது அதையெல்லாம் என் பிள்ளை நீ பெற்றுக்கொண்டு பேரானந்தம் அடைவாய் என்பதனை மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள். உன்னுடைய உண்மைகள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள். நடந்து முடிந்ததையெல்லாம் நாம் இனிமேலும் நினைத்து கலங்கிக் கொண்டிருப்பதை விட நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? மனது தடுமாறி நின்றாலும் தடமாறி சென்றாலும் அந்த இடத்தில் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த துடிப்பார்கள் அல்லவா? வேண்டும் என்றே உன்னை நிச்சயமாக துன்பப்படுத்தி ரசிப்பார்கள் அல்லவா? இனி வேடிக்கை பார்க்கின்ற நேரங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன் கண்களுக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, நம் முன்னால் நின்று எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையை நமக்கானதாக கொடுக்க நினைக்கின்றதோ, நம் முன்னால் நின்று எந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை சரிபடுத்த நினைக்கின்றதோ அந்த விஷயங்கள் தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள். தெய்வம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்டமான விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்படி உன்னை தேடி தெய்வம் வரும் பொழுதெல்லாம் அந்த நேரத்தை நீ உனக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நொடியிலும் என் குழந்தை அதனை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீ தட்டிக்கொண்டே செல்வாயானால் வருவது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பது கூட உனக்கு தெரியாமல் போய்விடும். எதிர்வருகின்ற நேரங்கள் எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது உனக்கு புரியாமலேயே போய்விடும். இனியாவது இதையெல்லாம் விட்டுவிடு. இனியாவது இதையெல்லாம் நீ கடந்து விடு. உன்னை தேடி வரும் நேரம் இனி எல்லாமும் உன்னை பேரானந்தப்படுத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு ஆனந்தத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக ஏற்றிட வேண்டும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு திருப்பத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்திட வேண்டும். நான் சொல்லக்கூடிய இந்த 3 பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானவர்கள். இவர்கள் இருந்தால் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இவர்கள் நின்று உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அத்தனை திருப்பங்களும் எப்பொழுதும் உன்னை
நல்லபடியாக வாழ வைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சட்டென்று ஒரு நொடியில் உனக்கான உண்மைகளை எல்லாம் நீ கண்டு கொள்வாய். தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ புரிந்து கொள்வாய். இனி வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக உன்னால் நடத்திட முடியும். நாளைய விடியல் மாதத்தின் தொடக்க நாள். அதாவது என் குழந்தையே, ஆங்கில மாதம் ஆகஸ்ட் மாதம் முடிந்து செப்டம்பர் மாதம் உனக்கு ஆரம்பிக்கின்றது. என் குழந்தையே, எப்பொழுதுமே ஆங்கில மாத பிறப்போ தமிழ் மாத பிறப்போ ஒன்று முடிந்து ஒன்று பிறக்கும் பொழுது அந்த நாளில் உன்னுடைய மனதிற்குள் புது புது சிந்தனைகள் எல்லாம் உருவாக தொடங்கும் அல்லவா? உனக்குள் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நல்லதை நடத்த வேண்டி நாம் புதிதாக எதையாவது செய்ய தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் பிறக்கும் அல்லவா? அப்படித்தான் என் குழந்தையே, நாளைய விடியல் என்பது உனக்கு நவமியினுடைய விடியலாக கிடைக்கும். அதனால் புதிதாக எந்த ஒரு செயலையும் நீ தொடங்க வேண்டாம். அஷ்டமி நவமி திதிகளில் தெய்வத்தை முழுமையாக வணங்கக்கூடிய நாட்கள். அதனால் இந்த நாளில் உன் இல்லத்தை தேடி வரக்கூடியவர்கள் யார் தெரியுமா? என் குழந்தையே, முதலாவதாக நாளைய தினம் மாதத்தின் தொடக்க நாள் என்பதனால் உனக்கான ஆசையை கொடுக்கவும் உனக்கு நல்லது நடக்கும் என்று உன்னை உற்சாகப்படுத்தவும் இந்த மாதத்தில் எந்த ஒரு செயலையும் நீ சரியாக செய்ய தொடங்கு என்று சொல்லவும் உன்னை தேடி முதலாவதாக வருவது உன்னுடைய குலதெய்வம். உன் குலதெய்வமானது உன்னை தேடி வருகின்ற நேரம். இரண்டாவதாக உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னை தேடி வருகிறார்கள். என் குழந்தையே, உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் தான் 2 பேர் உன் வீட்டிற்கு வரப்போகின்றார்கள். ஒருவர் ஆணும் ஒரு பெண்ணும் வரப்போகின்றார்கள். அதாவது இஷ்ட தெய்வங்கள் பலரையும் வணங்குகிறோம். அதில் யார் வரப்போகிறார்கள்? என் குழந்தையை, கந்தன் வரப்போகின்றார். அதுபோல உனக்கு மிகவும் பிடித்த வராகி அல்லது பிரத்யங்கரா தேவி, 2இல் யாரை நீ அதிகமாக நேசிக்கிறாயோ அவர்களுள் ஒருவர் நிச்சயமாக உன் இல்லம் தேடி வரப்போகின்றார்கள். ஆக உன்னுடைய குலதெய்வம் ஒன்று, முருகப்பெருமான் ஒன்று, அடுத்ததாக வராகி அம்மா அல்லது பிரத்யங்கரா தேவி. இதில் 3 பேர் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு உனக்கு முடிவினையும் தரப்போகின்றார்கள். உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டப் போகிறார்கள். இத்தனை நாளும் நீ அவர்களை வேண்டி விரும்பி நின்றதற்கான சரியான பலனும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னோடு எப்பொழுதும் அம்மா நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாயானால் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உனக்கான நன்மைகளை கொடுப்பதை நீ என்றும் என்றென்றும் சரியாக புரிந்து கொள்வாய். நடந்து முடிந்த எந்த விஷயங்களையும் எண்ணி கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து சந்தோஷப்படு. உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் என் பிள்ளை நினைத்து நீ ஆனந்தப்படு. உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பது உனக்குரிய மிகப்பெரிய புரிதலாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கட்டும். அம்மாவின் அன்பினால் உனக்கு தெய்வங்களின் அன்பு கிடைப்பதை நீ தெரிந்து கொள்கிறாய் அல்லவா? அவ்வளவு எளிதில் உனக்கு கிடைத்திடாத விஷயம், அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு புரிந்திடாத ஒரு விஷயம், நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கக்கூடிய விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நான் வருகின்ற இந்த காலங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி சொன்ன சொல் ஒருபோதும் மீறமாட்டேன். இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தி விடுவேன் என்று சொன்ன பிறகு எதையும் நடத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன். இனி எந்த இடத்தில் நான் வர வேண்டுமோ, எந்த சூழ்நிலையில் உனக்காக நான் முன்வந்து நிற்க வேண்டுமோ அந்த இடத்தில் முன்னின்று உனக்கான நம்பிக்கையை நான் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அடுத்தது என்னவென்று யோசித்து எதையும் இழக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ வாழ பழகு. நடக்கவில்லையே, கிடைக்கவில்லையே என்ற எதிர்மறையான வார்த்தைகள் இனி உன்னிடமிருந்து ஒரு பொழுதும் வரவே கூடாது. அத்தனையும்
உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும். விடியும் பொழுது உனக்கான வெற்றி பொழுதாக மாறட்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.